அன்பான மக்களே, அட பாவிங்களா, இப்போதான் நமக்கு எல்லாமே புரியுதுங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, குமரனோட அம்மா நடுவில் நிற்கிறாங்க. தெரியுதா? ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து நமக்கு அப்டேட் வந்து கொடுத்துருந்தாரு. யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட எடிட்டரு. அவங்க காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அவங்க இங்கே தான் ஸ்டே பண்ணியிருக்காங்க. ஃபங்க்ஷன் முடிஞ்சோன்னே இங்கே தான் இருக்காங்க, போகலை அப்படிங்கிறது. ஆனால் அதுக்கப்புறமா வந்து காவேரி காஸ்டியூம் சேஞ்ச் ஆகிருக்கு. சேஞ்ச் ஆகிட்டு தாலி எடுத்து கையில் வச்சுக்கிட்டு பார்த்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல வந்து தான் மாமி கேட்குறாங்க, என்ன ஆச்சு காவேரி, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு. அப்போ மேலே வீட்டில் வந்து ஏதோ சம்பவம் நடந்திருக்கு. இன்றைக்கி நடந்த ஃபங்க்ஷனில் சாரதா வந்து விஜயோட வந்து தடங்கல் பண்ணுறாங்க இல்லையா, நீ வந்து சீர் செய்ய வேணாம் அப்படின்ட்டு. அப்போ நாளைக்கு எபிசோடில் ஃபைட் இருக்குது, ஏதோ பிரச்சனை இருக்குது. அது வந்து காவேரிக்கு மனசு கஷ்டப்படுற மாதிரி ஏதோ நடந்திருக்கு. விஜயை வந்து அவங்க திட்டிருப்பாங்க, விஜய் ஏதோ சொல்லி நடந்திருக்கு. அப்போ மேலே போய் காவேரி தான் வீட்டில் போயிட்டு காவேரி திட்டிருப்பாங்க. அப்போ குமரனோட அம்மாவுக்கு தெரியறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. குமரனோட அம்மா வந்து சாரதா கூட சண்டை போடுறாங்களா இல்லை காவேரியோட சண்டை போடுறாங்களா அப்படிங்கிறது தெரில. அதாவது இந்த பண மேட்ரு, அக்ரிமெண்ட் மேட்ரு கண்டிப்பாக குமரனோட அம்மாவுக்கு தெரிஞ்சிடும். தெரிய வர வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது அப்படிங்கிறது தான். ஆனால் காவேரி தான் உண்மையிலே பாவம். காவேரி வந்து இந்த பக்கமும் அந்த பக்கமும் ரெண்டு பேரும் பந்து மாதிரி நினச்சிக்கிட்டு பந்தாடிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான். ஆனால் விஜய் வந்து இனிமேல் பொறுமையாக இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்துட்டார். என்னோட பொண்டாட்டி அப்படின்ற இடத்துக்கு வந்ததுனால இன்னி அவர் வந்து எதையும் பார்ப்பார். காவேரிக்காக கண்டிப்பாக இவ்வளோ நாள் நான் பொறுமையாக இருந்தேன், நீங்களை அனுப்புவீங்கன்னு சொல்லிட்டு, ஆனால் நீங்கள் அனுப்புகிற மாதிரி தெரியல, கண்டிப்பாக காவேரி நான் கூட்டிகிட்டு தான் போவேன், காவேரி என்னோட பொண்டாட்டி அப்படின்னு பெரிய பிரச்சனையை பண்ணி பெரிய ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணி கண்டிப்பாக காவேரியை கூட்டிகிட்டு போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. பெரிய ப்ராப்ளம் உடனே நடக்காது, கொஞ்சம் கொஞ்சமாக பில்டாகி நடக்கும். ஃபைட்டில் தான், சண்டையில் தான் வந்து காவேரியை கூட்டிகிட்டு போவார் அப்படிங்கிறது வந்து அவர் ஆல்ரெடி சொல்லியிருந்தார். ஒரு லைவில் ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருந்தார். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, விஜய் காவேரி எப்படி சேருவாங்க, எப்போ தான் சேருவாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்டப்போ வந்து அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, விஜய் காவேரி வந்து சந்தோஷமாக வந்து ஒன்று சேர மாட்டாங்க, பெரிய பிரச்சனையாகி பிரச்சனையில் ஒரு முடிவு கிடச்சி தான் அவங்க வந்து ஒரு இதில் தான் அவங்க வந்து சேருவாங்க, நார்மலாக வந்து சந்தோஷமாக சேர மாட்டாங்க, அப்படி தான் இது போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி விஜய் வந்து ஆல்ரெடி சொல்லியிருப்பார். அது மாதிரி எனக்கு தெரிஞ்சு இப்போ இன்னைக்கு நடந்த எபிசோட்லேருந்தேவும் இந்த சாரதா வந்து ஆஃப் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அவங்க ஒன்று அதை பிடிச்சி தொங்கிட்டே இருக்காங்க இல்லையா, அதனால் அது இரிட்டேட் ஆகுது. அதை பற்றி விஜயை வந்து கேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதான். இப்போ குமரனோட அம்மாவையும் மாமி இவங்களையெல்லாம் வச்சு ஒரு ஏதாவது ஒன்று தனியாக ஏதாவது கிரியேட் பண்ணுவார் விஜய். அதுக்கப்புறமா தான் காவேரியை வந்து நீ என் கூட வந்து தான் ஆகணும் அப்படிங்கிற லெவலில் கொண்டு வந்து முடிக்க போகிறாரு விஜய். அது அப்படி தான் நடக்க போகுது. நல்லா தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.